குட் மார்னிங் அண்ட் வணக்கம் கைஸ். என் பேர் டாக்டர் முகமது அலி. எல்லாருமே என்கிட்ட வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கீங்க. சார் நான் கோர்ஸ் ஐடிசி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னென்ன கோர்ஸ் படிச்சாக்கா கல்ஃப் கண்ட்ரில இல்ல எம்என்சி கார்பரேட்ல நல்ல ஜாப் கிடைக்கும், என்ன மாதிரி கோர்சஸ் இப்போ ஹைலி பிக்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். டிபோஸ் ஐடிசி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் சேஃப்டி ஆஃபீஸரா நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா நம்மள்கிட்ட ரீசெண்டா 2018, 20, 22 முடிச்சுட்டு நெபோஸ் ஐடிசி முடிச்ச உடனே என்னுடைய சஜஷன் ரெக்கமெண்டேஷன், நீங்க பேமெண்ட் பார்க்க கூடாது, இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், ஐஓஎஸ் லெவல் 6 டிப்ளமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். டேக் அரௌண்ட் 6 to 9 months. ஓகே சார், நான் வந்து ஜஸ்ட் இன்ஜினியரிங் வந்து தான் முடிச்சேன், பிகாம் பிஎஸ்சி டிகிரி இப்பதான் முடிச்சேன், பட் நெபோஸ் ஐடிசி முடிச்சு 2 மாசம் ஆச்சு, நான் டிப்ளமா பண்ணலாமா? 100% பண்ணலாம். பிகாஸ் எப்படின்னா மார்க்கெட்ல வந்து எப்படி எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இப்ப நான் யூஏல இருக்கேன், சவுதி போறேன், கத்தார் போறேன், விசிட் பண்றதுல நெபோஸ் ஐடிசி வந்து இப்ப ஆல்மோஸ்ட் அந்த செக்டர் எல்லாருக்குமே இருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து இப்ப என்ன சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் முடிச்சதுனால காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. அந்த நேரத்துல உங்களுடைய சிவி பார்க்கும்போது நான் வந்து நெபோஸ் ஐடிசி முடிச்சு நெபோஸ் டிப்ளமா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆவரேஜா நெபோஸ் டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு 8,000, 10,000 இந்த மாதிரி 2 லட்சம் சேலரி கொடுக்கறது வந்து யோசிக்கும் போது அப்ப என்ன பண்றாங்கன்னா, நெபோஸ் ஐடிசி பிளஸ் டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் மிட் ஆஃப் ரேஞ்ச் ஒரு சேலரி கிடைக்கிறது அதிக சான்ஸ். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க இது படிச்சீங்கன்னா மற்ற சேலரி வந்து கொஞ்சம் அதிகமா ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வெரி மேண்டட்டரியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் 5 வார்டன் எப்ப மேண்டட்டரி கன்ஃபார்ம். இதெல்லாம் வந்து பேசிக் கோர்ஸ் 3 days கோர்சஸ், அது நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லீட் ஆடிட்டர் ISO 45,000 ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் போறது வெரி மேண்டட்டரி. எல்லா எம்ப்ளாயும் மேண்டட்டரி கேட்கறாங்க. அடுத்தது இப்ப என்ன பீக் ஆயிட்டு இருக்குன்னா, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ஃபார் மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் அப்படின்னா ஐமா ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி மேனேஜர், இந்த கோர்ஸும் பீக் ஆயிட்டு. அப்புறம் சில கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரைனிங்ஸ் படிக்க சொல்றாங்க. இப்ப நீங்க சப்போஸ் வந்து ப்ராசஸ் சேஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ல போகணும்னா ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கலாம், ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் படிக்கலாம். ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம். ஆக மொத்தம் ஓவரால் கன்க்ளூஷன் வர, ஆஃப்டர் நெபோஸ் ஐடிசி ஆர் ஐஓஎஸ் லெவல் 3 நெபோஸ் ஆர் ஐஓஎஸ் டிப்ளமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லோ எக்ஸ்பீரியன்ஸ், ஹை சேலரி கிடைக்கும். ஓகே, அது ஃபியூச்சர் இருக்கு, நீங்க பேமெண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா லீட் ஆடிட்டர் கோர்ஸ் படிச்சுக்கீங்க, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கோர்சஸ் படிச்சுக்கீங்க, ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒர்க் ஃபோர்ஸ் சூப்பர்வைசர் கோர்சஸ் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். அப்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கல்ஃப் கண்ட்ரில கிடைக்கும். எப்படி ஜாப் அப்ளை பண்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சோ மச்.